வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சாமி, நாங்கள் தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்குலேருந்து வந்திருக்கோம். எங்களுடைய டீம் வந்து ஆறுபடை முருக பக்தர்கள் சேவா சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமில் சுமார் 3000 நபர்கள் வந்து பயணிக்கிறாங்க. நாங்கள் இந்த மாநாட்டுக்கு வந்து சேவகர்களாக வந்தோம். மிக சிறப்பான ஒரு முறையில் எல்லா மக்களுக்கும் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய தொண்டு சிறப்பான தொண்டாக வந்து கடவுள் எங்களுக்கு ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிறோம். அதே வேளையில் இங்கே வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு நிகழ்வுகளும் என்னையே மறந்த மாதிரி ஒரு நிகழ்வு, மிக அருமையான ஒரு நிகழ்வாக இருக்குது. அதாவது 3D எஃபெக்ட்னு சொல்லி ஒன்று இப்போதே பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப அருமையாக இருந்தது. நான் இது வரைக்கும் அவ்வளோ ஒரு எஃபெக்ட் பார்த்ததில்லை. அவ்வளோ அருமையான நிகழ்வு. அதே நேரத்தில் புத்தகங்கள், விதவிதமான புத்தகங்கள், ஐயனுடைய வரலாறு புத்தகங்கள் ரொம்ப அருமையான ஒரு கண்காட்சிக்கு வச்சுருந்தாங்க. அதே நேரத்தில் ஒவ்வொரு சிலைகளும் 6 படை வீடும் ரொம்ப அருமையான சிலை வடிவமைப்பாக வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு நமக்கே கண்கொள்ளா ஒரு காட்சியாக இருக்குது. இந்த நிகழ்வு வந்து மாநாடு நிகழ்வு என்று சொல்ல முடியாது. அதை காட்டிலும் வேறு ஒரு சிறப்பான பேர் நம்ம சொல்ல முடியலை. அவ்வளோ பெரிய அருமையான ஒரு நிகழ்வு. மேலும் இந்த நிகழ்வினை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கு மிக்க நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. என் பெயர் SRM பாலசுப்ரமணியன். காரைக்குடி புதுவையில் இருந்து வந்திருக்கிறேன். இந்த உலக முத்தமிழ் திருமுருகன் மாநாடு என்பது ஒரு சிறப்பான நிகழ்வாக இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதற்காக மிக சிறப்பாக பல மாதங்களாக ஆன்மீக அடியார்கள், அத்தனை தமிழ்துறை தலைவர்கள் எல்லோரையும் வைத்து மிக சிறப்பாக மாண்புமிகு தமிழக இந்து சமயத்துறை அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் செய்திருக்கிறார்கள். இன்று காலையிலிருந்து இந்த மாநாடு துவங்கியிலிருந்து லட்சக்கணக்கான பேர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். முருகனுடைய அருள் பெறுகின்ற பழனி திருத்தலத்திலே இந்த மாநாடு நடப்பது மிகவும் சிறப்பான ஒன்றாகும். இந்த மாநாட்டிலே பல்வேறு அரங்கங்கள் இங்கே இருக்கிறது. முருகனை பற்றிய அரங்கங்கள், அதிலும் 3D நிகழ்ச்சி, அந்த முருகனுடைய வாழ்க்கை வரலாறு ஒரு திரைப்படம் நேரடியாக நம் கண் முன்னாடி வரக்கூடியதாக இருக்கிறது. அதே போலவே புத்தக நிலையம், புகைப்பட கண்காட்சி நிலையம், இன்னும் பல்வேறு அரங்கங்களை இங்கே ஏற்படுத்தி இருக்கிறார்கள். மிக சிறப்பான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்விற்கு முருகனுடைய அருள் பெற்றவர்கள் எத்தனை பேரும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து, மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா போன்ற இலங்கை, பல நாடுகளிலிருந்து இங்கே வருகிறது. இந்த முருகனுடைய அருளை பெறுவதற்காகவும், முருகனுடைய புகழை உலகம் முழுவதும் பரப்புவதற்காகவும், முருகனுடைய அறுபடை வீடுகளில் மிக முக்கியமான ஸ்தலமான இந்த பழனியிலே இந்த விழா நடப்பது மிகவும் சிறப்பான ஒன்றாகும். நாங்கள் வரவேற்கிறோம். முருகனுடைய அருளை பெறுவோம். இந்து சமய அறநிலையத்துடைய இந்த செயலை வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். நன்றி. காமாட்சியம்மன் திருக்கோவிலிருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் ஒரு 50 பேர் இந்த குழுவில் வந்திருக்கிறோம். 108 சிவாலயம் வருஷம் சித்திரை மாதம் போயிட்டுருக்கிறோம். இந்த சிவாலயத்தை பார்த்த அமைப்பு, இந்த முருகன், ஆறுபடை முருகன் இந்த ஒரே இடத்துல, அது நாங்கள் ஒட்டஞ்சத்திர பழனி அருகில் இருக்கிற இந்த பழனியில் வந்து பார்த்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அறநிலைத்துறை அதிகாரிகள், அறநிலைத்துறை ஆஃபீஸர், அறங்காவலர்கள் இத்தனை ஒரு ஏற்பாடு பண்ணி அத்தனை மக்களுக்கு தேவையான உணவுகள் இந்த அரசு செஞ்சு தந்து பொதுமக்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு, குடிநீராகட்டும், சுகாதாரமாகட்டும், நல்ல ஒரு ஒத்துழைப்பு தந்து மக்களுக்கு திருப்திகரமாக அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எங்கள் குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 6 படையை இந்த ஒரே இடத்துல வந்து தரிசித்த எங்களுக்கு சந்தோஷம், மன நிறைவு. இந்த அறநிலைத்துறைக்கு எங்கள் குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம். மீண்டும் இந்த அறநிலைத்துறைக்கு எங்கள் முதல்வர் ஐயா அவர்களுக்கும், எங்கள் IP அமைச்சர் அவர்களுக்கும், எங்கள் தொகுதி சக்கரபாணி அண்ணன் அவர்களுக்கும், மீண்டும் செந்தில் அண்ணன் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி எங்கள் குழு சார்பாக, ஒட்டஞ்சத்திர காமாட்சியம்மன் திருக்கோவில் சார்பாக அவர்களுக்கு நீடூடி வாழ வேண்டும் என்று, இதே போல நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு ரொம்ப பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.